வளருது. நான் ஸ்டார்ட்டிங்கில ஒரு வீடியோ போட்டிருப்பேன். கொஞ்சமா முடி கட் பண்ற மாரி வீடியோ போட்டிருப்பேன். முடி வந்து நல்லா வளருது. நீளமா வளருதே தவிர அடர்த்தியாக மாட்டுது. அது கொஞ்சம் வேலையை முடிச்சு கொஞ்ச நேரமாச்சும் உட்கார முடியும். ஹோம்மேடா வந்து ஐஸ்கிரீம் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நான் வந்து அடுத்த டைம் செய்யும்போது நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். வந்து சூடாக கொஞ்சம் தயிர் ஊற்றியாச்சு. ஸோ அவள் சாப்பிட்டாலே நமக்கு மனசு அமைதியாயிரும். ஏன்னா அவள் சாப்பிடலான்னு ஊற்றிட்டே இருக்கும். இன்னைக்கு வந்து தேங்காய் எண்ணெயில பொரிச்சிருந்தேன். ஸோ எல்லாருமே நல்லா இருக்கு அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ ஹாய் செல்லக்குட்டீஸ்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு இன்றைக்கி டே இன் மை லைஃப் தான் வந்து பார்க்க போகிறோம். என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆச்சு விளாக் போட்டு, சரி ஓகே இன்றைக்கி போடலாமே அப்படின்னு தான் வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் க்யூட்டாக இருக்கேன்ல, காலையில் எழுந்திரிச்சி ப்ரஷ் எல்லாம் பண்ணியாச்சு. நான் இன்றைக்கி வந்து என்னென்ன சமைக்க போகிறேன் அப்படின்னா, பாவக்காய் தொக்கு, அதுக்கப்புறம் வந்து குழம்பு வைக்கணும். என்ன குழம்பு வைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே எங்கள் அப்பா வந்துட்டு மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. என் தம்பி மீன் கேட்டான்னு சொல்லிட்டு, அதை வந்து எங்கள் அம்மா க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. நீ ஏன் க்ளீன் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டேன் நான். ஸோ எங்கள் அம்மா வந்து க்ளீன் பண்ணி தந்துடுவாங்க. நம்ம மீன் குழம்புக்கான ப்ரிப்பரேஷன் வந்துட்டு பண்ண வேண்டியது தான். ஸோ எங்கள் அம்மா பாட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கட்டும். அடுப்பை பற்ற வச்சுட்டு அடுப்பில் வந்து உலை காஞ்சிட்ருக்கு. அரிசியும் போட்டாச்சு. அது பாட்டுக்கு ஒரு பக்கம் வேகட்டும். இன்றைக்கி வந்துட்டு சிம்பிளாக காலையில் முடிச்சிட வேண்டியதான்னு பார்க்குறேன். அதுக்கப்புறம் வந்து நைட்டு பாதாம் வந்து ஊற வச்சுருந்தேன். ஸோ காலையில் நல்லா ஊறி இருந்தது. காலையில் பாதாமை வந்துட்டு எல்லாத்தையும் உரித்து சாப்பிட்டுட்டு, நான் இன்றைக்கி என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கஞ்சி எல்லாத்துக்குமே 1 டம்ளர் கஞ்சி பாவக்காய் கூட்டை வச்சு கொடுத்துட போகிறேன். ஸோ அப்படி தான் பண்ணணும். பாட்டு ஓடிட்டு இருந்துச்சா, நம்ம தான் பாட்டு கேட்டாலே குஷி ஆயிரும்ல, அப்படியே டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். பாவக்காய் கூட்டுக்கு பாவக்காவை கொஞ்சம் எண்ணெய் உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் கடைசியாக தேங்காயும் சீரகமும் அரைச்சி போட்டுட்டிங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம், அப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சமாக வந்து மல்லித்தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம பாவக்காய் போட்டு ரெடி பண்ணிட வேண்டியது தான். ஸோ கஞ்சி வந்து ரெடி பண்ணிட்டேன். கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி செஞ்சுட்டு தயிரை ஊற்றி வெங்காயம் போட்டு இதுதான் வந்து எல்லாத்துக்குமே 1 டம்ளர் கொடுத்துருவேன் இன்றைக்கி. ஸோ இப்போ வந்துட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு நானும் வந்து குடிக்க போகிறேன். பாவக்காய்க்கும் கஞ்சிக்கும் செம்ம அல்டிமேட் டேஸ்ட்டாக இருந்தது. அதை சாப்பிட்டுட்டு நான் வந்து தலைக்கு எண்ணெய் தேய்ச்சிட்டு ஈவினிங்கு குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துட்டேன். ஸோ நல்லா தேய்ச்சிட்டு தலையை நல்லா சீவிட்டு ஈவினிங் டைமாக தான் வந்து குளிக்கணும். அடிக்கிற வெயிலுக்கு வேர்த்து ஊற்றுது. ஸோ இப்போ வந்து நம்ம எண்ணெய் தேய்ச்சலாம். எண்ணெய் வந்து நீங்கள் காய்ச்சும் தேய்க்கலாம், காய்க்காமலும் தேய்க்கலாம். ஸோ எனக்குமே முடி கொட்டுது. பட் என்ன பண்ணுறது அப்படின்றது தெரியல. வளருது. நான் ஸ்டார்டிங்கில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். கொஞ்சமாக முடி கட் பண்ணுற மாதிரி வீடியோ போட்டிருப்பேன். முடி வந்து நல்லா வளருது. நீளமா வளருதே தவிர அடர்த்தியாக மாட்டுது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும். ஸோ நான் வந்துட்டு தலை சீவியாச்சு. எண்ணெய் தேய்ச்சி தலை சீவிருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ போய் நம்ம சமைக்க போகிறோம். காலையிலைக்கு வந்து கஞ்சி வச்சு எல்லாத்துக்கும் கஞ்சியும், அதுக்கப்புறம் வந்துட்டு பாவக்காய் கூட்டு மாதிரி பண்ணி அதை வந்து எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. ஸோ எல்லோரும் கிளம்பிட்டாங்க. இப்போ வந்துட்டு மீன் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பலாசோளம் இருக்குது, சக்கைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த இது இருக்குது. அதில் வந்துட்டு நம்ம பிரியாணி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து பண்ண போகிறோம். ஓகே வாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு சக்கை. இதை வச்சு தான் நம்ம வந்துட்டு இன்றைக்கி பிரியாணி பண்ண போகிறோம். எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. நம்ம எப்போவும் ரெகுலராக பண்ணுற மாதிரி சீரக சம்பா அரிசியை வச்சுட்டு நம்ம பண்ண போகிறோம். இதை வந்து நான் தனியாக ஒரு விலாகில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணிவிட்டு அவுட்புட் எப்படி வருது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நான் வந்துட்டு இப்போது மீன் குழம்புக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன், வதக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறேன்னு பார்த்துக்கலாமா? ஸோ இது வந்துட்டு இதில் வந்துட்டு புளி, தக்காளி, வெங்காயம், அப்புறம் வந்துட்டு மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கருவேப்பிலை எல்லாமே ஒட்டுக்கா புளியெல்லாம் கரைச்சி ஊற்றி உப்பு போட்டு இதை வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த பக்கம் வந்துட்டு வெங்காயத்தை கொஞ்சம் சீரகம் பூண்டு போட்டு குறவரன்னு அரைச்சாச்சு. அதுக்கப்புறம் பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வெந்தயம், கடுகு இதெல்லாம் போட்டு வறுத்துட்ருக்கேன். இது வதங்கினதுக்கப்புறம் அதை வந்து நம்ம கரைச்சி வச்சுட்டு உள்ளே ஊற்றிட வேண்டியதுதான். நான் வந்துட்டு ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி வைப்பேன். ஒரு டைமும் ஃபுல்லாக தாளித்து ஊற்றி அப்படியே வைப்பேன். ஒரு டைம் இப்படி கரைச்சி வச்சுட்டு வைப்பேன். ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். இன்றைக்கி வந்து தேங்காய் ஊற்றி வைக்கலான்னு பார்த்தேன். பட் தேங்காய் வேண்டாம் அப்படின்ட்டு தேங்காய் வந்து ஊற்றலை. அப்புறம் வந்துட்டு பலாக்காய் இருக்குல்ல, அதை வந்து
மசாலாலாம் போட்டு சிக்கனுக்கு போட்டு விரசுகிற மாதிரி விரசி வச்சுருக்கேன். ஸோ அது வந்து ஊறிட்டுருக்கு. தம்பி வந்து அரிசி வாங்கி கொடுத்துட்டு போயிட்டான். ஸோ அரிசியை வந்து ஊற வைக்கணும். குழம்பு தாளித்து ஊற்றிட்டோம் அப்படின்னா அது நல்லா அப்படியே வற்றி அப்படியே கொதிக்க அப்படியே ஸ்லோ ப்ராசஸ்லாம் அந்த மீன் குழம்பு போயிட்டுருக்கோம். அதுக்குள்ளே நம்ம பிரியாணி வச்சு எடுத்துடலாம் அப்படின்றனால தான் ஃபஸ்ட்டு வந்து நான் மீன் குழம்ப இது பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இதை வந்து ஊற்றிடலாம். ஸோ இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இதை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு உங்களுக்கு எந்த அளவு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா கெட்டியாக தான் இருக்குது பாருங்கள். இன்னும் தண்ணியை ஊற்றி நல்லா வற்ற விடணும். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் இது பாட்டு கொதிக்கும். பிரியாணிக்கு வந்துட்டு நான் தண்ணி ஊற்றி அளவு தண்ணியெல்லாம் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னும் தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு அரிசியை போட்டுட்டு தம்மில் போட்டோம் அப்படின்னா பிரியாணி வந்து ரெடி ஆயிடும். அப்படியே பக்கத்தில் வந்துட்டு மீனையும் பொரிச்சிட்ருக்கேன். எண்ணெய் ஊற்றி பொரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ கல்லில் தான் போட்டு எடுப்பேன். இன்றைக்கி வந்து தேங்காய் எண்ணெயில் பொரிச்சிருந்தேன். ஸோ எல்லாருமே நல்லா இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வந்து தனியாக பொரிச்சு வச்சுட்டு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. குழம்பையும் இறக்கி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம பிரியாணியை தம்மை உடைக்க தான் போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா வாங்க. ஸோ சூடாக சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்க மாதிரி இருந்தது. ஆனால் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த காயும் வந்து கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்தது. எனக்கு இதோட ப்ராசஸ் என்னன்னு தெரியல. ஸோ அடுத்த டைம் பண்ணும்போது கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் வந்து இந்த பலாசொலையில் வந்து பிரியாணி பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் சூடாக வச்சு கொடுத்தனால நல்லா எல்லாருமே நல்லா சாப்பிட்டாங்க. ஸோ இது எப்படியும் நைட்டுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் நைட்டுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு தெரியல. ஹாய் செல்லக்குட்டி. ஸோ இப்போ தான் வந்து எல்லா வேலையும் முடித்தேன். பிரியாணி செஞ்சுட்டேன். பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு இன்றைக்கி. ஸோ நான் அதோட ரெசிபி வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்னொன்று என்னென்னா குழம்பு வச்சாச்சு, பொரிச்சாச்சு மீனை. இப்போ தான் பிரியாணி செஞ்சு தம்மை உடச்சேன். தண்ணி வேறு வந்துருச்சு. ஸோ தண்ணி வேறு பிடிக்கணும். தண்ணியை பிடிச்சி முடிச்சுட்டு தான் சாப்பிட்ணும். ஸோ பாப்பா வேறு வந்திருக்கா. ஃபஸ்ட் அவளுக்கு வந்து சூடாக கொஞ்சம் தயிர் ஊற்றியாச்சு. ஸோ அவள் சாப்பிட்டாலே நமக்கு மனசு அமைதியாயிடும். ஏன்னா அவள் சாப்பிடணும்னு ஊற்றிட்டே இருக்கும். அவளுக்கு சாப்பாடு ஊற்றியாச்சு. கீழே இருக்க அம்மா கூட. இப்போ போய் நம்ம தண்ணியை பிடிக்க வேண்டியதான். வாங்க. கொஞ்சம் வேலையை முடிச்சு கொஞ்ச நேரமாச்சும் உட்கார முடியும். என்ன இதை பிடிச்சி வச்சுட்டியா? ஸோ தண்ணியெல்லாம் பிடிச்சாச்சு. அப்புறம் பெரிய பாப்பா வந்துட்டா. 2 பாப்பாங்களும் வந்துட்டாங்களா. நான் வந்து ஹோம்மேடாக வந்து ஐஸ்கிரீம் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நான் வந்து அடுத்த டைம் செய்யும்போது நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்புறம் பாப்பா வந்து கேட்டாலாம். நான் வந்து அழகாக குழம்பு கரண்டியெல்லாம் எடுத்து நல்லா உருண்டையாக வந்து வச்சு கொடுத்தேன். எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் வாட்டர் மெலன் இருந்தது. அதை வந்து அதில் போட்டு பாப்பாக்கிட்ட கொடுத்தாச்சு. பாப்பாங்க 2 பேர்த்துக்குமே வந்து ஐஸ்கிரீம் பிடிக்கும். சரி அவங்க 2 பேரும் சாப்பிட்டுன்னு சொல்லி கொடுத்தாச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு டிவி பார்த்துட்ருக்கோம். டிவி பார்த்துட்டு பாப்பாங்களெல்லாம் தூங்க வைக்கணும். தூங்க வச்சுட்டு அம்மா வந்து இன்றைக்கி கஞ்சி காய்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னதுன்னா கம்பு காய்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கம்மங்கூழுக்கு. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் அடுத்து போய்கிட்டுருக்கோம். ஸோ பாப்பாங்கள தூங்க வச்சுட்டேன். தூங்க வச்சுட்டு வாட்டர் மெலன் வீட்டில் இருந்ததா அதை வந்து நான் சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ எங்கள் அம்மா வந்துட்டு வெளியே எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம அரிசி வடிக்கிறோம்ல அந்த கஞ்சியை வந்து எடுத்து ஒரு 2, 3 நாளைக்கு வச்சிட்டிங்கன்னா நல்லா புளிச்சிரும். புளிச்ச கஞ்சியில் வந்துட்டு கம்மங்கூழ் கடைஞ்சோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள். நல்லா வந்து ஃபஸ்ட்டு கம்பு மிக்ஸியில் போட்டு தான் அரைச்சேன். அரைச்சி கரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து புளிச்ச தண்ணியை அடுப்பில் வச்சு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். ஸோ அதெல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் படுத்திருந்தேன். இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தெரியல. பட் ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் பாப்பாங்க எந்திரிச்சிருவாங்க. எந்திரிச்சிட்டாங்கன்னா அவங்க கூட அப்படியே ஜாலியாக விளையாட வேண்டியது தான்.
ஸோ இங்கே பாருங்கள் கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நாளைக்கு இப்படி தான் இருக்கும். நாளைக்கு தயிர் ஊற்றி கரைச்சி குடிக்க வேண்டியது தான். ஸோ எங்கள் அம்மா எடுத்து வைன்ட்டு இருந்தாங்க. அதனால தான் எடுத்து வைக்க போனேன். அப்புறம் எங்கள் அம்மா வந்து வரட்டி வச்சு கொடுத்தாங்க. ஸோ அதை வந்துட்டு நான் குடிச்சிட்டு இருந்தேன். க்யூட்டாக இருந்தது எனக்கு. இந்த வீடியோவில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கே சிரிப்பு வந்துச்சு. வெயிலுக்கு வந்து ஃபேஸ் ஃபுல்லாக பிம்பிள்ஸ் வர ஆரம்பிக்குது. தண்ணி நிறையா குடிங்க ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இதை குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா, அதுக்குள்ளே வந்து பாப்பா எந்திரிச்சிட்டு வந்துட்டா. ஸோ அவள் கூட அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதை பிடிக்கக்கூடாது. உளுந்துராத. உன் பேர் என்ன? உளுந்துராத பாப்பா. புடி. ஸோ அவ்வளோதான் செல்லக்குட்டீஸ். ஏன்னா மதியானம் பண்ண மீன் குழம்பு, அதுக்கப்புறம் வந்து பிரியாணி எல்லாமே இருக்குது. ஸோ அதுவே வந்து போதுமானது. வேணும் அப்படின்னா தோசை சுட்டு கொடுத்துட வேண்டியது தான். ஸோ இப்படி தான் வந்து இந்த டே ரொட்டீன் வந்து போச்சு. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரி போகும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை செல்லக்குட்டீஸ். லவ் யூ ஸோ மச். ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க. இன்னும் நல்லா பாட்டை போட்டு வைப் பண்ணி டான்ஸ் ஆடிட்டு இருக்க வேண்டியதான்.